எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் உங்கள் குட்டி ஃபார்மர். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னா, நம்ம மல்பெரிக்கு வந்து தண்ணி விடுவோம். தண்ணி விடும்போது நமக்கு முன்னோடி விவசாயிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பச்சை மாட்டு சாணத்தை வந்து தண்ணி குதிக்கிற இடத்துல போட்டு வைக்க சொன்னாங்க. அது ஒரு ஜஸ்ட் வீடியோ தான். மல்பெரி வளர்ச்சிக்கு வந்து அதிகமான தழை சத்து தேவைப்படுறதுனால நம்ம செயற்கை உரமும் கொடுக்குறோம். இதேமாதிரி வந்து இயற்கை மாட்டு சாணத்தை வந்து ஏன் ஒன்றுனா, இது நம்ம முன்னோடி விவசாயிகள் சொன்னதுனால இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். இதனுடைய ரிசல்ட்டை வந்து ஒரு 15 நாள் கழித்து பார்ப்போம். தழை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்ச வளர்ச்சியில் அப்படின்ட்டு அதுக்கான பதிவு தான். இதுக்கு முன்னோடி விவசாயிகள் இந்த மாதிரி யாருன்னா பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தபடியாக நான் என்ன பார்க்கலான்னா, செரி பூஸ்ட் 4 நாள் கழிச்சு செரி பூஸ்ட் அடிக்க போகிறேன். கெமிக்கல் பெஸ்டிசைடர் வந்து அடித்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் இடைவெளி கழிச்சு ஒரு 10 நாள் சரியாக 10 நாள் கழிச்சு போசன் செரி பூஸ்ட் அடிக்க போகிறேன். அதுக்கான அடுத்த பதிவை பார்ப்போம். இன்றும் புதிய தலைமுறை விவசாயிகளுக்காக நான் உங்கள் குட்டி ஃபார்மர். இந்த தகவல் பிடிச்சா ஏற்றுங்க, இல்லை பிடிச்ச தகவல் தேடி கற்றுக்கின தகவல் அடுத்த விவசாயிகளுக்கு பகிர்ந்துங்க. இதுதான் நம்மளுடைய அடிப்படை வேண்டுகோள். என்றும் புதிய தலைமுறை விவசாயிகளுக்காக நமது பயணம் தொடரும்.